என் தங்க பிள்ளையே, சரியாக சனிக்கிழமையினுடைய இரவில் இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால், என் குழந்தை தாமதிக்காமல் என்னவென்று நீ கேட்டுவிட வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அறியாத பல விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்தித்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாளை நடக்கப் போவதை இன்றே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற உன் தாயானவள், நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தப் போகின்றார். இவர் சொல்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது இவர் பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கலாம். இது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். என் குழந்தையை, இந்த ஆணை சந்தித்து விட மாட்டோமா, இவரிடத்திலிருந்து ஆசிகளை பெற்றுவிட மாட்டோமா என்று சொல்லி நீ தவித்த தவிப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து கலங்கி இருக்கின்றாய். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ யோசித்திருக்கிறாய் என்பதனை எல்லாம் நான் நன்கு அறிவேன். யார் உன் வாழ்க்கையில் நிற்கிறார்கள், யார் உனக்கு உறுதுணையாக யோசிக்கிறார்கள், யார் உன்னை கலட்டி விட்டு மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்பதனை எல்லாம் நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் நான் என்னவென்று ஒருவர் உனக்கு தீர்த்து தரும் பொழுது நான் சொல்லிவிடாமல் செல்ல முடியுமா? தாயானவள் உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொடுக்கும். இந்த தருணங்கள் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் பல நிலையான புரிதல்களை கொடுக்கும். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை சரியானபடி உனக்கான உண்மைகளை நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ யோசிக்கும் பொழுதில் எல்லாம் அந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கான நல்ல நேரத்தை வகுத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நிலையான புரிதல் உனக்கு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவ்வளவு சுலபமாக உன்னை வந்து சீண்டாது, அவ்வளவு எளிதாக உன்னை நெருங்கி விடாது. உன்னை நெருங்க வேண்டும் என்றாலே அது நிச்சயமாக பயப்படும் அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் பந்தாடுகின்ற குணம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட தெரிந்த மனது. அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் எதையுமே யோசித்து கலங்கிவிடக்கூடாது. உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் இனி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும், மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். வரக்கூடிய நாட்கள் உனக்கு நன்மைகளை நடத்தி தர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காமல், உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து நடத்துகின்ற அதிசயங்களை என் பிள்ளை கட்டாயமாக நீ கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்னதான் அம்மா நம்மை தேடி வந்தாலும், அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் நம் மனதிற்கு ஆறுதலை கொடுத்தாலும், நாம் எதற்காக மீண்டும் மீண்டும் எதையாவது பற்றி நம் மனதை குழப்புகிறோம் என்ற சந்தேகம் உனக்கே வருகிறதல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறாய், அதன் பிறகு அதை நீ அப்படியே காற்றில் பறக்க விட்டு விடுகின்றாய். அடுத்த நொடியே மீண்டும் மர உச்சாணி கொம்பில் ஏறிக்கொண்டது போலத்தான் எனக்கு கஷ்டம், எனக்கு சோதனை, எனக்கு வேதனை என்று சொல்லி நீ புலம்புகின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு துன்பங்களையும் ஒவ்வொரு வேதனைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முதலில் உன்னுடைய மனதை நீ தெளிவாக்கு. அம்மா சொல்லிவிட்டாள் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நாம் எதையெல்லாம் பெற முடியுமோ அதையெல்லாம் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும்.
இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதை கொடுக்குமோ அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தானே. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை உண்மையாக மாற்றுவதற்குத்தானே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த இடத்தில் இந்த வராகியிடம் நீ உனக்கான வேண்டுதல்களை வைத்தாயோ அந்த இடத்தில் நின்று நீ மிக பெரிய வெற்றியை என் கைகளினாலேயே பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாற வேண்டும். நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு நடக்க வேண்டும். அதற்கு யாரோ ஒருவரினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் அது இந்த மனிதர்களிடத்திலிருந்து ஒரு பொழுதும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? யாரும் நமக்கு உதவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது யாரால் உனக்கு என்ன நடக்கும்? தெய்வமன்றி யாரால் உனக்காக முன்னே வரப்போகிறார்கள்? என் குழந்தையே, இந்த நிலை, இப்பேற்பட்ட ஒரு மனநிலை உனக்கு இருந்தால் போதும். இந்த மனிதர்களை எந்த சூழ்நிலையிலும் நம்பிவிடக்கூடாது. அப்படியே நம்பினாலும் அதிகப்படியான நம்பிக்கையை யார் மீது நீ வைக்கின்றாயோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே உனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக உன்னை ஏமாற்ற இவர்கள் எளிதாக துணிந்து விடுவார்கள். அதனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் பிள்ளை, நீ சந்திக்கின்ற இந்த நிலையை எல்லாம் கவனமாக கடந்து நீ உனக்கான உண்மைகளை சரியாக பெற்றுக்கொள். உன்னை தேடி வருவது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். எல்லாமுமே யாரோ ஒருவர் உனக்கு கொடுக்கின்ற ஆசிகள் எல்லாம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் தானே. உன்னுடைய குல தெய்வம் எல்லாம் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகியது கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் எல்லாம் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகி நின்றது கிடையாது. அதே நேரத்தில் நீ எவ்வளவு தவறுகள் செய்தாலுமே அவர்கள் உன்னை ஒரு பொழுதும் தள்ளி நில் என்று சொன்னதும் கிடையாது. தன் பிள்ளை ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டது. நம்முடைய பிள்ளை செய்கின்ற இந்த தவறை நாம் நிச்சயமாக சரி செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிப்பது கிடையாது. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மை என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொண்டிட வேண்டும். நம்மை நாமே யாரென்று அடையாளம் கண்டு கொண்டால்தான் மற்றவர்களுக்கு மத்தியில் நாம் சரியானபடி நம்முடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. எதை கேட்டாலும் முடியுமா முடியாதா என்று யோசிக்கத்தான் செய்கின்றாய். இறங்கி பார்த்தால்தானே தெரியும் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்று. எந்த விஷயமாக இருந்தாலும் முயற்சிகளை செய்து பார்த்தால்தானே முடிவுகளை நீ பெற முடியும். அதனால் இனிமேலும் இதுபோன்று எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்காமல் முன்னெடுத்து வைத்த காலை ஒரு பொழுதும் பின்னெடுத்து வைக்காமல் சரியான வெற்றிக்கு நீ உன் வாழ்க்கையை அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இத்தனை நேரம் நீ என்னவானாய் ஏதுவானாய் என்று எல்லாம் உனக்கு எந்த ஒரு கேள்விகளையும் யாரும் கேட்காமல் நீ எப்படி போனால் நமக்கென்ன என்று தானே இருக்கிறார்கள். ஆனால் உன் வராகி நான் அப்படியா அம்மா, தினம் தினம் உன் முன்னால் வந்து என் பிள்ளையே நாளைய விடியல் என்ற ஒன்று இருக்கின்றது. இன்று நடப்பது எல்லாம் போகட்டும். இதில் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவென்றாலும் நாளை அது தலைகீழாக மாறலாம். அதனால் நாளைய தினத்தை நீ எதிர்கொள்ள தயாராக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி என்றால் அம்மாவிற்கு உன் மீது அக்கறை எந்த அளவில் இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? இந்த தாயானவள் எவ்வளவு அதிகமாக உன் மீது அன்பு செலுத்துகிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அது போதும். இனி எல்லாமுமே
உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும். இனி எல்லாமுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். நம்பிக்கை கொண்ட என் குழந்தையே, உனக்கு நாளைய விடியலில் நீ விரும்புகின்ற மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடியவர் நாளை மாலை நேரத்தில்தான் உன்னை தேடி வருவார். என் குழந்தையை, சந்திர தரிசன நாள். சந்திர தரிசனத்தில் நீ சந்திர பகவானை வழிபட வேண்டிய நாள். அப்படியானால் அவர் பெயர் சந்திரன் என்பதனை தெரிந்து கொண்டாயல்லவா? என் தங்கமே, இத்தனை நாளும் இவரை நீ காணாமல் விட்டு விட்டாய். ஏன் தெரியுமா? 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பல நல்ல பலன்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் சில நாட்களாக நீ சந்திர தரிசனம் செய்ய முயற்சி செய்து அவர்களை காண முடியாமல் உனக்கு போய்விட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், என் குழந்தை, மேகம் மூடி இருக்கும் சந்திர பகவானை அன்று உன்னால் காண முடியாமல் போயிருக்கும். இப்படி பல விஷயங்கள் நடந்து அவரை உன்னால் காண முடியாமல் போய்விட்டதல்லவா? இனிமேல் இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ கலங்காதே. இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களில் எப்பொழுதுமே சந்திர பகவானினுடைய ஆசிகள் உனக்கு வேண்டும் என்றால் அவரை நேரில் காணும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும். என்னவென்றால், கண் பார்வைகள் உனக்கு தெளிவாகும். மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் ஒருநிலைப்படும். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்று பல உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும். இப்படியாக ஒவ்வொன்றும் உனக்கு பல நன்மைகளை தரும். அதே நேரத்தில் சந்திர பகவானை காண முடியவில்லை, மேகத்திற்குள் மறைந்து விட்டார் அல்லது மழை பொழிகிறது என்ற சூழ்நிலை இருக்கும் என்றால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளையே, உன்னுடைய வீட்டு பூஜை அறைக்கு நேராக வந்துவிடு. அங்கு சந்திர பகவானை யார், அதாவது 3ஆம் பிறை சந்திரனை எந்த தெய்வம் தன் தலையில் சூட்டி இருக்கின்றதோ, உனக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் முதன்மையானவர் சிவபெருமான். அதன் பிறகு இதுபோன்று சந்திர பகவானை தன்னுடைய தலையில் சூடியவர்களில் இந்த வராகி நானும் ஒருவர் அல்லவா? எந்தெந்த தெய்வங்கள் தன் தலையில் பிறையை சூடி உன் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த பிறைக்கு நீ தீப தூப ஆராதனைகளை காண்பித்து தரிசனம் செய்யலாம். நிச்சயமாக இந்த தரிசனம் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவை அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும், எது நடக்கும் என்றாலும் நீ யோசனைகள் செய்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெறுகிறாய் என்றால் அதற்கு தெய்வத்தின் உறுதுணை உனக்கு எப்பொழுதும் தேவை. தெய்வத்தின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் தேவை. அப்படித்தான் நீ வணங்குகின்ற தெய்வங்கள், சந்திரனோ சூரியனோ எத்தனை தெய்வங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லோருமே அவரவர்களுக்கு உகந்த நாளில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி தர முன் வருவார்கள். உன்னுடைய பக்தி உண்மை என்றால், உன்னிடத்தில் நேர்மை இருக்கிறது என்றால், உன்னுடைய மனதில் கள்ளகபடம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நீ தெரிந்து கொள்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும். உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். நடக்காது கிடைக்காது என்ற காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. முயற்சி செய்தால் முடியாதவனும் மேலே வந்து நிற்பான் என்பதுதானே உண்மை. முயற்சி செய்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தெய்வம் கை கொடுக்கும் என்பதுதானே உண்மை. அந்த நிலையை நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களை ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடாதே. என்றும் உனக்கு நல்லது நடக்கும். என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை உன்னதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். கலங்காமல் நின்று உன் வெற்றியை என்றும் நீ உறுதி செய்ய தயங்காமல் இரு. உன்னால் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேரதிசயம் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். எப்பொழுதும் அம்மாவின் ஆசிகளோடு உன்னை தேடி வருகின்ற உறவுகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எதற்கும் கலங்காதிரு, உன்னை நான் காப்பேன். எதற்கும் தயங்காதிரு, உனக்கு உறுதுணையாக என்றும் நான் வருவேன். இதில் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அம்மாவின் அன்பு பெற்ற பிறகு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்திருந்தாலுமே அது உன்னை நல்வழிப்படுத்தாமல் வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.